வணக்கம். இன்றைய செய்திகள். திமுக, அதிமுக இரு கட்சிகளும் வேண்டாம், புதிய முகம் வேண்டும் என்பது இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளதாக தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 1.5 மாதத்திற்கு முன் துணை முதல்வர் உதயநிதி கூறுகையில், அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமியே இருந்தால் தேர்தலில் எங்கள் பணி சுலபம் என்றார். அப்படியென்றால் இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர் என்பதுதானே அர்த்தம். அரசு ஊழியர்களுக்காக திமுக அரசு வெளியிட்டிருப்பது தேர்தல் அறிவிப்பு. தவேகவை பொறுத்தவரை தெளிவான நிலையாக நாளைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறோம். இரு கட்சிகளும் வேண்டாம், புதிய முகம் வேண்டும் என்பது இளைஞர்கள், இளம் பெண்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்க்கு ஓட்டு போடுமாறு பெற்றோரிடம் குழந்தைகள் கூறுகின்றனர். பொங்கலுக்குள் அதிமுகவில் இருந்து எத்தனை பேர் தவேகவுக்கு வருகின்றனர் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சேருவர், அதாவது தவேக கூட்டணியில் இடம்பெறுவர் என்றும் செங்கோட்டையன் பேசியுள்ளார். கிட்னி திருட்டு வழக்கில் மகாராஷ்டிர மாநில போலீசார் தேடுவதை அறிந்து திருச்சியைச் சேர்ந்த மருத்துவரான திமுக முன்னாள் அமைச்சரின் மருமகன் தலைமறைவாகியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் நெசவு கூலி தொழிலாளர்களிடம் கிட்னி திருட்டு நடந்த சம்பவம் கடந்த ஆண்டு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய புள்ளிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் கிட்னி திருட்டு வழக்கை விசாரித்து வந்த தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று ஆவடி கமிஷனராக பொறுப்பேற்றுள்ளார். இதனால் கிட்னி திருட்டு வழக்கு விசாரணை முடங்கும் நிலையில் உள்ளது. கிட்னி திருட்டு தொடர்பாக திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளியிடம் போலீசார் விசாரணை கூட நடத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் உள்ளிட்டோரிடமும் தமிழகத்தைச் சேர்ந்த கும்பல் துணையுடன் கிட்னி திருட்டு நடந்திருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மகாராஷ்டிர மாநில சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் திருச்சியில் சில நாட்களாக முகாமிட்டு விசாரணை நடத்தியுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயி கந்துவட்டி கும்பலிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அந்த கும்பல் அவரிடம் 70 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளது. இந்நிலையில் அவர் புரோக்கர்கள் வாயிலாக தன் கிட்னியை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளார். அவர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோருக்கு கம்போடியா மற்றும் திருச்சியில் உள்ள மருத்துவமனைகளில் சட்டவிரோதமாக அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டுள்ளது. இதில் டெல்லியைச் சேர்ந்த மருத்துவர் ரவீந்தர் பால் சிங் என்பவருக்கும், திருச்சி தில்லை நகரில் உள்ள ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் ராஜரத்தினத்திற்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. மருத்துவர் ராஜரத்தினம் திமுக ஆட்சியில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது வனத்துறை அமைச்சராக இருந்த மறைந்த செல்வராஜின் மருமகன் ஆவார். கிட்னியை தானமாக பெறுபவர்களிடம் 50 லட்சம் ரூபாய் முதல் 80 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்துள்ளனர். அவற்றில் கிட்னியை கொடுத்தவர்களுக்கு 5 முதல் 8 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே கொடுத்து இந்த திருட்டை நடத்தியுள்ளனர். கிட்னி திருட்டு தொடர்பாக டாக்டர் ரவீந்தர் பால் சிங் 10 லட்சம் ரூபாயும், டாக்டர் ராஜரத்தினம் அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவமனை ஏற்பாடு செய்ததற்காக 20 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்துள்ளார். கிட்னி திருட்டு தொடர்பாக விசாரணை நடத்தி ராஜரத்தினத்தை கைது செய்ய வந்தோம். இதை எப்படியோ அறிந்து கொண்ட அவர் தற்போது தலைமறைவாகியுள்ளார். ஆனால் விரைவில் அவரை கைது செய்வோம் என்று போலீசார் கூறியுள்ளனர். தமிழகத்தில் லஞ்ச வழக்குகள் பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருந்து வருகிறது. ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு லஞ்ச ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. எனினும் பல்வேறு காரணங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் லஞ்சம் பெறுவது குறித்த வழக்குகள் அதிகரித்து வருகின்றன. தமிழகம் முழுவதும் 2025ஆம் ஆண்டில் 391 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுபோல 3 ஆண்டுகளில் 1055 அரசு ஊழியர்கள் மீது லஞ்ச வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் ராமநாதபுரத்தில் 61 வழக்குகளும், கோவையில் 52 வழக்குகளும், மதுரையில் 44 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 26 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 16 வழக்குகளில் பொதுமக்களிடம் நேரடியாக லஞ்சம் கேட்ட 20 அரசு அலுவலர்கள், 2 புரோக்கர்கள் என 22 பேர் கையும் களவுமாக பிடிபட்டனர். தமிழகம் முழுவதும் 2024ஆம் ஆண்டில் 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முதலிடத்தில் இருந்தது. அதேபோல் 2025ஆம் ஆண்டிலும் முதலிடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் 24 வழக்குகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது.
தமிழகம் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி சந்தித்து பேசியுள்ளார். புதுக்கோட்டையில் நடந்த பாஜக கூட்டத்தை முடித்து நேற்று இரவு திருச்சியில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திரும்பினார். அப்போது அங்கு அவரை அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி சந்தித்து பேசினார். பின்னர் அமித்ஷா தலைமையில் சட்டசபை தேர்தல் வியூகம் தொடர்பான பாஜகவின் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சரும் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் சட்டசபை தேர்தல் களத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதிமுக கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் வர வாய்ப்புள்ளது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இன்று காலை ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்காவல் கோவில்களுக்கு சென்ற அமித்ஷா பின்னர் மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் நடக்கும் பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 1000 முறை தமிழகம் வந்தாலும் தமிழக மண் பாஜகவை ஏற்கப் போவதில்லை என்றும், தமிழக மக்கள் பாஜகவுக்கு ஒருபோதும் தமிழ் மண்ணில் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தமிழகம் வருவதற்கான இடங்களும் தேதிகளும் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும், தேர்தல் கருத்து கணிப்புகளால் எங்களுக்கு எந்தவித பின்னடைவும் கிடைக்காது, இண்டி கூட்டணி வலிமையாக இருக்கிறது, எங்கள் கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.